அகில நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகில நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, நிதி ராஜாங்க அமைச்சர் விளக்கம். கிருணிகாவுக்கு நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. கிளிநொச்சியில் தபால் உத்தியோகத்தரை அச்சுறுத்தி வாக்குச்சீட்டுகள் பறிமுதல். முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியவுக்கு பிணை. பாடசாலை அதிபரால் தாக்கப்பட்ட மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. பணிப்புற கடிப்பை முன்னெடுக்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானம். மதுபோதையில் சொகுசு பேருந்தை செலுத்திய சாரதி, போலீசார் அதிரடி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிக்கு உரிய தண்டனை. தொடர்பென விரிவான செய்திகள். அனைத்து அரசு ஊழியர்களின் ரூபாய் 25,000 வாழ்க்கை செலவு கொடுப்பனவு மற்றும் 24% குறைந்த அடிப்படை சம்பள அதிகரிப்புக்கு உரித்துடையவர்கள் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் எம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார். 2024 மே 27 அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட 2024-20 தீர்மானத்தின் அடிப்படையில் பல வருடங்களாக நிலவும் சம்பள முரண்பாடுகள் குறித்து ஆராய ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. அதன் பின்னர் அந்த குழுவின் இடைக்கால அறிக்கை 2024 12 ஆகஸ்ட் மாதம் மீண்டும் அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வாழ்க்கை செலவு கொடுப்பனவின் பாதிக்கு சமமான வாழ்வாதார கொடுப்பனவை வழங்குதல். செப்டம்பர் 4, 2024 அன்று மேற்படி ஆணைக்குழுவின் முழு அறிக்கையும் அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டு அதன்படி 8 அம்சங்களில் கொள்கை உடன்பாடு எட்டப்பட்டது. இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வரவு செலவு திட்டத்தின் பணிப்பாளர் நாயகம் கலந்து கொண்டதுடன் பண ஒதுக்கீடு எவ்வித பிரச்சனையும் இல்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதன்படி இந்த சம்பள அதிகரிப்பு நிச்சயம் நடக்கும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் எம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தை அவமதித்ததாக தெரிவித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசேட உத்தரவு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி முறைப்பாடு தொடர்பில் நீதிமன்றம் அறிவிக்கும் தினத்தில் நேரில் முன்னிலையாகுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஊவா மாகாண முன்னாள் ஆளுநர் ஹர்ச ஜமால்டீன் தாக்கல் செய்த முறைப்பாடு ஒன்று மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான நிசங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் பிரதிவாதி கிருணிகா பிரேமச்சந்திர சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி இந்த வழக்கு தொடர்பான எதிர் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் கோரியுள்ளார். இதன் அடிப்படையில் நவம்பர் 29 முன் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணைகளை டிசம்பர் 4 மீண்டும் எடுத்துக்கொள்வதாக அறிவித்துள்ளனர். அத்தோடு பிரதிவாதியான கிருணிகா பிரேமச்சந்திர வழக்கு விசாரணை தினத்தன்று நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிளிநொச்சி தபால் நிலையத்தை சேர்ந்த தபால் உத்தியோகத்தர் ஒருவரை அச்சுறுத்தி 34 குடும்பங்களின் வாக்குச்சீட்டுகளை திருடிய நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டதாக கிளிநொச்சி காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர் அம்பாள் நகர் சாந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய ராசலிங்கம் மனோகரன் என காவல்துறையினர் தெரிவித்தனர். கிளிநொச்சி தபால் நிலையத்தைச் சேர்ந்த தபால் உத்தியோகத்தர் ஒருவர் வாக்குச்சீட்டு விநியோகத்தில் ஈடுபட்டிருந்த போது சந்தேக நபரின் தாயும் சகோதரியும் வாக்குச்சீட்டினை பெற்றிருந்த போதும் உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு கிடைக்கவில்லை என தெரிவித்து தபால் உத்தியோகத்தருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பின்னர் சந்தேக நபர் தபால் உத்தியோகத்தரை அச்சுறுத்தி அவரிடமிருந்து 34 குடும்பங்களுக்கு சொந்தமான வாக்குச்சீட்டுகளை பறித்து கொண்டு தப்பி சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கிளிநொச்சி காவல் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டின் பிரகாரம் சந்தேக நபரை கைது செய்த காவல்துறை அதிகாரிகள் சந்தேக நபரின் வீட்டுக்கு பின்னால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வாக்குச்சீட்டுகளை கண்டெடுத்துள்ளனர். கிளிநொச்சி காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்பக்வெல உள்ளிட்ட 3 மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. தரமற்ற இம்யூனோகுளோபுலின் ஊசி மருந்துகளை கொள்வனவு செய்தமை தொடர்பில் மேற்படி சந்தேக நபர்கள் கடந்த பிப்ரவரி 2 கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். சந்தேக நபர்கள் இன்று புதன்கிழமை மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கைது செய்யப்படும் போது அமைச்சராக இருந்த ஹெகலிய ரம்பக்வெல பிப்ரவரி 6
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் மார்ச் 14ஆம் தேதி இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கெகலிய ராம்புக்வெல மற்றும் சந்தேக நபர்கள் 4 பிணை வழங்க மறுக்கப்பட்டதுடன் அவர்களை விசாரணை முடியும் வரை விளக்கமறையில் வைக்குமாறு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா கல்வி வலயத்துக்குட்பட்ட கந்தப்பளை நூ கோட்பேல் தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் அடித்ததில் 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை எழுதவுள்ள 7 மாணவர்கள் காயங்களுடன் நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த மாணவர்களின் பெற்றோர்கள் ராகலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். நுவரெலியா வலய கல்வி காரியாலயத்துக்கு சென்று குறித்த பாடசாலையின் அதிபரை இடமாற்றம் செய்ய கோரியும் பாடசாலை அதிபருக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரியும் எழுத்து மூலம் அறிவித்துள்ளனர். எனினும் இதுவரை உரிய தீர்வு கிடைக்காததன் காரணமாகவே பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து இன்று போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை குறித்த பாடசாலை அதிபரினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கல்வி கருத்தரங்குக்கு செல்லாத 7 மாணவர்களை பிரம்பால் அதிபர் தாக்கியுள்ளார். இதனால் அவர்கள் நடக்கக்கூட முடியாது உள்ளதுடன் அதிபர் பாடசாலைக்கு மாணவர்களை அழைத்து வரும் பெற்றோர்களிடம் தகாத வார்த்தைகளால் பேசுவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் தற்போதுள்ள அந்த அதிபர் நிர்வாகத்திறன் அற்றவராக உள்ள நிலையில் உடனடியாக அவரை மாற்றி புதிய அதிபரை நியமிக்க கோரியும் இவ்விடயம் தொடர்பில் நீண்ட காலமாக உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்த போதும் இதுவரை அதிபர் இடமாற்றம் செய்ய வித நடவடிக்கையை மேற்கொள்ளாமையினாலும் போராட்டம் முன்னெடுத்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எதிர்வரும் 18ஆம் தேதி நாடளாவிய ரீதியாக பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. பதுளை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றும் தமது சங்கத்தின் பிரதி செயலாளர் பாலித்த ராஜபக்சவிற்கு எதிராக முன்னெடுக்கப்படும் ஒழுக்காற்று நடவடிக்கையை நிறுத்த கோரி அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். நேற்று கூடிய அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகதபால தெரிவித்துள்ளார். மதுபோதையில் சொகுசு பஸ் ஒன்றை செலுத்திச் சென்றதாக கூறப்படும் சாரதியொருவர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக பெர்லஸ் கமுவ போலீசார் தெரிவித்தனர். பெர்லஸ் கமுவ போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ரத்தினபுரி பிரதேசத்தைச் சேர்ந்த 34 வயதுடைய சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். கொரணையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு பஸ்ஸில் 22 பயணிகள் காணப்பட்டதாக தெரிவித்த போலீசார் பயணிகள் அனைவரும் மற்றொரு பஸ் ஒன்றுக்கு மாற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இன்று காலை கொழும்பு பேராயர் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நியமிக்கப்படுகின்ற நீதிமன்ற கட்டமைப்புக்கு தாம் தோள் கொடுப்பதாகவும் நீதிமன்ற கட்டமைப்பை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் இதற்காக மேற்கொள்ள வேண்டிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முறையாக செயல்படுத்துவோம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாறே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதோடு இதன் பிரதான சூத்திரதாரிக்கு தகுதி தராதரம் பாராது தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பேன் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.